மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே தொடங்கி மாண்புமிகு மோடிஜி அவர்களே வரை, மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாத அவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். அதிமுகவை ஓரம் கட்டினாரா விஜய்? அணை போட்டு ஆத்தை தடுக்கலாம், காத்தை தடுக்க முடியாது. விஜயின் சூட்சம உரையில் மறைந்திருக்கும் தேர்தல் ரகசியம் என்ன? இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வெற்றிகரமாக முடிந்திருக்கும் நிலையில் அதில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுங்கட்சியை அதிகமாக விமர்சித்தார். தாவேகா ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதும் எங்கள் தொண்டர்களை சந்திக்க ஏன் இத்தனை தடைகளை போடுறீங்க என கேள்வி எழுப்பிய விஜய், இந்த மண் சமூக நீதிக்கான மண், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உண்மையான மக்களாட்சி வர வேண்டும், அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தினந்தோறும் மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டு சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், முக்கியமாக இந்த ஆளுங்கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால் பெண்கள் தான் அவர்களது அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்ட போகிறார்கள் என சூளுரைத்தார். முக்கியமாக பரந்தூர் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், மின் கட்டண உயர்வு போராட்டம், இஸ்லாமியர்களின் போராட்டம், அரசு ஊழியர்களின் போராட்டங்கள், மின்சார கட்டண உயர்வு போராட்டம் என பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அதில் அனைத்திலும் தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்கும் என கூறினார். தொடர்ந்து ஒன்றிய அரசு குறித்து பேசிய அவர், மோடிஜி தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஏன் அலர்ஜி? தமிழ்நாட்டில் பிள்ளைகளுக்கு நிதி தராம மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க என விமர்சித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்தால் சட்டம் ஒழுங்கு மிக கடுமையாக இருக்கும், கல்வி சுகாதாரம் எல்லோருக்கும் சமமாக இருக்கும், அரசு ஊழியர்களுக்கு துணையாக நிற்போம், விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என பேசிய விஜய், இதுவரை தமிழ்நாடு சந்திக்காத தேர்தலை 2026இல் சந்திக்க இருக்கிறது என கூறிய அவர், 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் டிவிகே டிஎம்கேக்கு இடையில் மட்டுமே இருக்கும் என அவர் கூறிய நிலையில் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை அவர் முற்றிலும் தவிர்த்திருக்கிறாரா என விவாத பொருளையும் எழுப்பியிருக்கிறது.